ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஆர்பி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஈக்குட்டிஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம், சரிங்களா? இன்றைக்கி கிட்டத்தட்ட 29 பக்கம் ரீச் ஆகிறோம். ஸோ இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எல்லா வீடியோக்குமே லைக் பண்ண, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. முக்கியமான விஷயமே, எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியுமே சூப்பராக ஒர்க் ஆகும். அதை நம்மளுடைய பயன்பாட்டுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும், சரிங்களா? நல்ல ப்ராக்டிஸ். இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜியை மட்டும் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. புக்கில் இருக்க விஷயத்த அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் மார்க்கெட்டில் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நான் ஒரு 5 விஷயம், இந்த ஓஆர்பி ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட், அதாவது மார்னிங்கே இந்த ட்ரேடிங்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு 5 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கும். இதில் முதல் விஷயம், சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நுட்பமாக கவனிக்கணும். நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பை சைடு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும், சரிங்களா? ரெண்டாவது, இது ரெண்டும், அதாவது நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டைரெக்டாக செல் சைடு தான் போகணும். இனிஷியலாக வரவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங்கோ மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாவோ ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு 1 இயர் தான் பிலோவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதை தான் பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெஃப்டியில் நல்லா ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது நான் இங்கே ட்ரெண்ட் லைன், ஆக்சுவலாக நீங்கள் சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே வரையணும். நான் சப்போர்ட் எடுக்கிறேன், சரிங்களா? சப்போர்ட் லைன் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? இப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டு கட்டு. இப்போ எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா நெஃப்டியை பொறுத்த மட்டும், ஏன்னா நெஃப்டி தான் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணும். இதை பேஸ் பண்ணி தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டாக் தான் செலக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? பட் நெஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்க்கும்போது உள்ள பையர் வருவாங்களா செல்லர் வருவாங்களா அப்படிங்கிறது தெரியணும். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் 15 மினிட்ஸு நீங்கள் பயன்படுத்தலாம். 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா 30 மினிட்ஸ் 30 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேமை நீங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டுலேயுமே மார்னிங் நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல போனாலுமே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருக்கும், டவுனில் இருந்தாலுமே நல்ல ஒரு சரிவு இருக்கும். இப்போது ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ செகண்ட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும், மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? இப்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிற காரணத்தினால, சரிங்களா, உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செல் சைடு போக முடியாது. இப்போ எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நம்ம செல் சைட் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. செல் சைட் போகக்கூடாது, சரிங்களா? மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் பிகினராக இருக்கச்ச பை சைடு தான் போகணும். இப்போது இந்த நெஃப்டியில் வந்தோடனே செகண்ட் பாயிண்ட் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வால்யூம். ஸோ இங்கே ஓப்பன் ஹை லோ, சரிங்களா, இது எல்லாமே அப்படி ஓரளவுக்கு என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வால்யூம் இருக்கும், சரிங்களா? எந்த அளவுக்கு ஷேரோட டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். வால்யூம் அப்படின்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நிறையா பேர் ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஷேர் எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும், சரிங்களா? எவ்வளோ லம்சமாக எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போது இதை ஹை லெவல்லேருந்து எடுக்கணும், சரிங்களா? இப்போது நான் ஹையில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நெகட்டிவில் இருக்கிற ஸ்டாக்லேயும், சரிங்களா, வேல்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி பர்சன்டேஜ், அதாவது இந்த செகண்ட் பாயிண்டில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வால்யூம், சரிங்களா? வால்யூம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது, சரிங்களா, இந்த சேஞ்ச் அப்படின்னா இது ப்ரைஸ் சேஞ்ச், இந்த சேஞ்ச் கிடையாது, பர்சன்டேஜில் இருக்கா, இந்த சேஞ்ச் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது, சரிங்களா, 1% மேலே இருக்கிற மாதிரி ஸ்டாக்கை எடுக்கணும். இப்போ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ரிலையன்ஸ் எடுக்கலாம், சரிங்களா, ஜியோ ஃபினான்ஸ் எடுக்கலாம், சரிங்களா,
எட்டானல் இதுவும் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்கில் 1% பிலோவாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரேடிங்க்கு பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அப்போது பர்சன்டேஜ் செக் பண்ணணும். 1% மேலே இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ணணும், உங்களுடைய டிமேட்டில் ஆட் பண்ணணும். இப்போது இந்த 3 ஸ்டாக் இருக்குது, எட்டர்னல், சரிங்களா, ரிலையன்ஸ், ஜியோ. டாப்பில் தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் பை சைடு என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா லோ லெவலில் இருக்கக்கூடிய, சரிங்களா, இந்த சைடு நீங்கள் போகவே கூடாது. சரிங்களா? எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 10ல் நல்ல பர்சன்டேஜில் இருக்கக்கூடியதான் பார்க்கணும். இப்போ நம்ம வால்யூம் தான் பார்க்குறோம். நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்லேயுமே நல்ல வால்யூம் இருக்கும். சரிங்களா? பட் நீங்கள் கவனிக்க வேண்டியது பாசிட்டிவில் 1% மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ இருக்கையிலே நமக்கு பெஸ்ட்டான ஸ்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டர்னல். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டிமேட்டுக்கு நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது தேர்ட் பாயிண்ட், அதாவது சார்ட். நீங்கள் வந்து இந்த சார்ட்டை நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஷோவ் ஆகும். உள்ளே பார்க்காதீங்க, ஏன்னா ட்ரெண்ட் லைன் வரைய நல்லா இருக்காது. பாப் அவுட் அப்படின்னு இருக்க இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது அவுட் சைடு எடுத்துகிட்டு போகும். இப்போது இதில் முக்கியமானது இந்த தேர்ட் பாயிண்ட் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும், சரிங்களா, நல்ல ஒரு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து இதுக்குள்ளே பையர் இருக்காங்களா. எப்போதுமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன டைம், அதாவது நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் இது தான் நீங்கள் செக் பண்ணி பழகியிருப்பீங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கில் இருந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மலையில் ஏறுறீங்க அப்படின்னா அந்த மலையிலேருந்து நீங்கள் தூரமாக இருந்து பார்க்கும்போது தான் அந்த வியூ நல்லாயிருக்கும். நீங்கள் மலைக்கு பக்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தூரத்தில் இருந்தே ஓகே இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது, நம்ம எந்த இடத்துக்கு பயணம் பண்ணோம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். அப்போது அதனால தான் இந்த கீழே இருக்க 3மே ரொம்ப முக்கியம். மந்த்லி, வீக்லி, டே. இப்போ இந்த தேர்ட் பாயிண்டில் மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் மந்த்லி கொடுத்தா இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இதனுடைய கேண்டலுக்குள்ளே யார் இருக்கா, டோஜி ஃபார்மில் இருக்குது. இதுக்குள்ளே பையரும் இருக்காங்க, சரிங்களா, செல்லரும் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த டைரெக்ஷன் போனாலுமே எடுக்கலாம். மந்த்லியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் நீங்கள் பை சைட் போகும்போது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி மந்த்லி கேண்டில் போடும்போதும் இந்த மாதிரி கேண்டில் வந்து உங்களுக்கு க்ரீனாக தெரியணும் அந்த மந்த்துக்கு. சரிங்களா? அப்புறம் நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் போடணும். வீக்லி போட்டாலும் க்ரீனாக இருக்கணும். ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் யூ கேன் ட்ரேட், நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் இனிஷியல், ஏன்னா இப்போ நம்ம பிகினருக்காக பார்த்துட்ருக்கோமோ, அதனால் நீங்கள் எப்போதுமே பெஸ்ட்டை நோக்கியே ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டாப் 10ல் தான் வால்யூமில் டாப் 10 வரைக்குமே நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரீசன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வீக் க்ரீனாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு டே டைம் ஃப்ரேம் எடுத்து 4th பாயிண்ட், இது நான் நிறைய இடத்துல நான் எப்போவுமே சொல்வேன், டெக்னிக்கல் அனலைசிஸில் நீங்கள் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? நான் வரைகிறது ஈஸியாக தெரியலாம். சரிங்களா? பட் இது எனக்கு பின்னாடியுமே நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் கணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு. இப்போ நான் டபுள் லைனில் இங்கே ட்ராப் பண்ணுறேன்ல, இது நான் ஆக்சுவலாக சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் நீங்கள் இது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோ தொடர்ந்து செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ஈக்விட்டிஸ், அதாவது 100 டேஸ் அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோஸே கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போது இந்த 4th பாயிண்டில் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ட்ரெண்டு கட் ஆகிருக்கு, ரெசிஸ்டண்ட். இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ ட்ரெண்டு கட்டு. அப்போ இங்கே என்னென்னா எல்லாருமே பையர் உள்ளே வர்றதுக்கு நல்ல ஒரு இடம். சரிங்களா? இந்த ஸ்டாக் வந்து பையர் உள்ளே வர்றதுக்கான, ஏன்னா ட்ரெண்டு கட்டு. இப்போது எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கோம், மந்த்லி பார்த்துருக்கோம், வீக்லி பார்த்துருக்கோம், டே பார்த்துருக்கோம், எல்லாமே க்ரீனாக இருக்குல்ல. இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில், சரிங்களா, அன்னைய டேக்கு எல்லாமே அப் ட்ரெண்ட், எல்லாமே நல்ல சிக்னல். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 5th பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் கடைசி பாயிண்ட்டு, இதில் 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுக்குறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட கேண்டில் முதல் 15 மினிட்ஸ் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. 15 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் தான். சரிங்களா? ORB. சரிங்களா? அப்போ அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கணும்.
அப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணுறீங்க. செகண்ட் பாயிண்ட், அடுத்த 15 மினிட்ஸில் எக்ஸீட் ஆயிடணும். இப்போது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று சொல்லியிருக்கேன், 30 நிமிஷம் கேண்டல்லையும் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 30 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேம் வர வரைக்கும் 9:15 9:45 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அடுத்த 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கேண்டலோட பிரேக் அவுட் நடக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹை லோ மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் இதை மார்க் பண்ணிட்டேன். இப்போது அடுத்த 15 மினிட்ஸில், சரிங்களா, ஃபைனல் பாயிண்ட்டை அடுத்த 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் நடக்கலை. அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த 15 மினிட்ஸை ட்ராப் பண்ணிடுவாங்க. 1 மணிக்கு பிரேக் அவுட் நடந்தாலும் என்ட்ரி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது மார்னிங்குள்ள ஸ்ட்ராட்டஜி தான். சரிங்களா? அப்போது நீங்கள் 1 மணிக்கெல்லாம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஒரு 10:30க்குள்ளே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடணும். இதுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் 11 o'clock அப் டு 11 o'clock வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் உங்களுக்கு புரியும். சரிங்களா? பட் இப்போதைக்கு டைமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் கேண்டில் வரைக்கும் 9:15 9:45 வரைக்கும் ஆகும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10:15 வரைக்கும் தான். சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த ட்ரேடை நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போது எனக்கு 15 நிமிஷத்தில் பிரேக் அவுட் நடக்கலை. அடுத்த டைம் ஃப்ரேம், ஏன்னா இதெல்லாம் பெஸ்ட்டு ஸ்டாக், அடுத்த டைம் ஃப்ரேம் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இந்த 30 நிமிஷம் கேண்டில் வர்றதுக்கே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 9:45 ஆயிரும். சரிங்களா? இப்போது இந்த கேண்டிலோட பிரேக் அவுட், இது நல்லா சொல்லிட்டேன். அதாவது 5 விஷயம் இருக்குது. மார்க்கெட் நல்லா இருக்குது. சரிங்களா? வால்யூம் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது. ட்ரெண்டு செக் பண்ணியிருக்கோம். மந்த்லி வீக்லி இது எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். இப்போது என்ட்ரி. சரிங்களா? இப்போது இதில் என்ன அப்படின்னா, டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? இப்போது இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது அப்படின்னா இதனுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இது, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இது, அந்த விக் இருக்கா இது வந்து ஹை, இது வந்து லோ. சரிங்களா? இப்போது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கா இதில் நீங்கள் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்டாப் லாஸ். டார்கெட்டை பொறுத்த மட்டும், சரிங்களா, எப்போதுமே ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் இனி வரக்கூடிய நாட்களில் இண்டிகேட்டர் கொடுப்பேன். பட் இதில் டைம் ஃப்ரேமே வந்து அந்த ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒன்று 15 மினிட்ஸ், இன்னொன்று 30 மினிட்ஸ். சரிங்களா? இப்போது 15 நிமிஷம் நம்ம டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். ஏன்னா அடுத்த 15 நிமிஷத்தில் இது பிரேக் ஆகி அடுத்த 15 நிமிஷத்தில் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். அது நடக்கலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இதில் அப்ளை பண்ண முடியாது. 30 மினிட்ஸ் நான் போடச்ச, சரிங்களா, உங்களுடைய வெயிட்டிங் டைமே என்னவாக இருக்கலாம் அப்படின்னா 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் இனிஷியல் டைம் இருக்குது. இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்திருக்க காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் வெயிட்டிங் டைம் இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிறது வெல் அண்ட் குட். சரிங்களா? எப்போதுமே அது ஒரு நல்ல விஷயம். அதனால் இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஃப்யூச்சரில் வரச்சா நான் ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இண்டிகேட்டரே ஒரு 10 இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த தொடர்ந்து அந்த கிளாஸ் செஷன்லேயே ஸோ அதில் வரச்சா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஓஆர்பியை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த லெவல் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹிட் ஆகும். சரிங்களா? எப்போதுமே பிகினராக இருக்கச்ச ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. டார்கெட்டை பொறுத்த மட்டும் டைமிங்கை பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த 5 பாயிண்ட் நான் சொன்னல, இதில் சப்போஸ் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் எப்போதுமே வந்து அப்படியே உங்களுக்கு மேலே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இதில் என்ன விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், ஏன் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் இது வந்து லாஸ் எடுத்துகிட்டு போகாது. நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, சின்ன ப்ராஃபிட் கொடுக்கும், அதை மிஸ் பண்ணிவிட்டு பெரிய லாஸுக்கு வரீங்களா, இதில் ஏன் வராது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எல்லாருமே பை சைடு தான் என்ட்ரி கொடுப்பாங்க. சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் வந்து ஹைலி வால்யூமான ஸ்டாக்கு. சரிங்களா? வால்யூம் சூப்பராக இருக்குது. வால்யூம் நல்லா இருந்தாலே, சரிங்களா, அதுவும் க்ரீன் கலர் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லோரும் பை எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்,
தேர்ட் பாயிண்ட்டு, நீங்கள் மந்த்லி வீக்லி இதெல்லாம் செக் பண்ணும்போது அது எல்லாமே க்ரீன். அப்போ இந்த பர்டிகுலரான இந்த ஸ்டாக்குக்குள்ளே எல்லாம் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பையர் இருக்காங்க. சரிங்களா? அது உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட். சரிங்களா? இன்னொன்று, டெக்னிக்கலாக புக்கில் இருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்து தான் என்ன பண்ணுங்க, இதில் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ட்ரெண்ட் லைன் தான் உங்களை அடுத்த லெவலுக்கே எடுத்துகிட்டு போகும். அப்போ ட்ரெண்டை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்ட், அதுவும் பிரேக் அவுட் ஆகி இருக்குது. சரிங்களா? அப்போது சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் லிவரேஜ் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுநாள் ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஏன்னா எப்போவுமே இன்ட்ராடேயில் பொறுத்த மட்டும் சேஃப் அண்ட் செக்யூர் ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வேறு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே ஹெட்ஜிங் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். நீங்கள் ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி கம்மி பண்ணலாம். பட் இங்கே பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். லிவரேஜ் பயன்படுத்தாமல் இருந்தால் நீங்கள் மறுநாள் இதை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணால் அது இன்ட்ராடேவாக தான் கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா அடுத்த நாளில் இது உங்களுக்கு நீங்கள் மேஜர் அடுத்தடுத்த ட்ரேடில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த மாதிரியான ஸ்டாக் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணாலே நீங்கள் நினைக்கிற டார்கெட்டை அது ரீச் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.